ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, 1/4 கிலோ வெங்காயம், தக்காளி 200 கிராம், பச்சை மிளகாய் 2, பட்டை 2, கிராம்பு 5, பிரியாணி இலை 2, ஏலக்காய் 2, நட்சத்திர சோம்பு 2, சிறிதளவு மல்லி இலை, சிறிதளவு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 100 கிராம். வாங்க இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது வெங்காயம் டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இப்போது நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். கூடவே தயிரை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா சிக்கன் உடையாமல் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டது 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பிரியாணி அரிசியை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு இன்றைக்கி 1 டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா தண்ணி 1/2 கப் பிரியாணி ரைஸ் எடுத்ததுனால நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றுனதும் கொஞ்சமாக நம்ம உப்பு டேஸ்ட் பார்க்கணும். உப்பு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு நிமிஷம் ஆனதும் குக்கரை மூடி வச்சிடணும். குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசிலும் வச்சு எடுத்தோன்னா இப்போது சுவையான ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி ரெடி. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.